வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம நாட்டிலும் சரி, உலக நாடுகளிலும் சரி, விஞ்ஞான வளர்ச்சி பார்த்திங்கன்னா அபரிவிதமாகத்தான் பெருகி கொண்டு இருக்குது. அப்படி தானே? கஷ்டமில்லாமல் சுலபத்தில் நமது அன்றாட வேலைகளை செய்ய நிறைய சாதனங்களை கண்டுபிடித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம். அப்படி பயன்படுத்தும் பட்சத்தில் சிறந்த பண்புகளை பின்பற்ற மறந்துதான் போய்விட்டோம். அறவழியிலிருந்து கொஞ்சம் விலகித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை சொத்து என்றால் என்ன, அதை பற்றி வயது வந்த குழந்தைகளுக்கு அருட்தந்தை அவர்கள் வாழ்த்தாக கொடுப்பதை இங்கு நாம் செவிமடுப்போம். வாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் நம்முடைய வாழ்க்கையில இந்த மூன்றை மனசுல வச்சுங்க. சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம் எப்பொழுதும் இருக்கணும். நான் நம்ம என்னென்ன வாழ்த்துக்கு வர்றாங்க பாருங்க. திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவி என்ற முறையில் குழந்தைங்க வர்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றோம் தெரியுமா? சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கடமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கடத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்று ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுள வழியே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் சொல்றேன். ஆனா நான் சொல்றது இதெல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அது போல நடக்கணும்ன்றதெல்லாம் அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பா எல்லாம் சரியாச்சு போல 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 போலன்னாங்க. அவங்களுக்கு என்ன கேட்டேன்னு தெரியாது, ஏதோ சாமியார் பாட்டு பாடுறாரு. இந்த அளவுல நம்ம வாழ்க்கை போயிட்டே இருந்தா என்றைக்குத்தான் நாம் சீர்திருந்தி எந்த முறையில வாழ முடியும்? எனவே சிக்கன சிந்தனை சீர்திருத்தம் நம்முடைய வாழ்க்கை சொத்து, இயற்கை சொத்து. அதை நல்ல மாதிரியா காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.